எல்லாரும் வணக்கம். டே 44 உடைய 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. முதல் ப்ரோமோக்கு ரிவ்யூ போலாம் எடுத்து வைக்கும்போது ஊரில் வந்து இன்றைக்கி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து போட முடியாமல் போச்சு. முதல் ப்ரோமோவில் ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. கிச்சன் டீமு, கிளீனிங் டீமு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 டீமெல்லாம் பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 2வது ப்ரோமோலைனா, இந்த ஒவ்வொரு டீமுக்கும் மாற்றி மாற்றி மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்க் கொடுக்குறத வந்து என்ன மாதிரி மார்க் கொடுக்குறாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. கிச்சன் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த விக்ரம் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் வந்து சாப்பாடு ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி இவனுக்கு சொல்லுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா 2வது ப்ரோமோவில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிச்சனை போய் சிங்கை க்ளீன் பண்ணும்போது ப்ரஷ் வச்சு அது பல்லு விளக்குற ப்ரஷ் வச்சுலாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எஃப்ஜேவோட ப்ரஷ்ஷு, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க ப்ரஷ் கிடையாது, எங்கள் டீமோட ப்ரஷ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சபரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து கடைசியாக ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவனுக்கு வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்யறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், டீமாக வீட்டு வேலையை பிரித்து விட்ருவோம். பிரித்து விட்டோன்னே இவனுங்களும் அடிச்சிட்டு சாப்பிட்டோம். அதாவது நம்ம காட்டியும் கொடுக்குறோம், அடிச்சும் கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து கலவரங்கள் வரும். இவன் செஞ்சது அவன் சரியில்லை. ஏன்னா எல்லாருமே எஃபோர்ட் போடுவாங்க. ஒவ்வொரு டீம் இருக்கும்போது இதை ஃபன் டாஸ்க்காக கொண்டு போகணுன்னு இருக்காங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, அதே மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் டாஸ்க்காக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃபன் டாஸ்க்கை இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஃபன் ஆகணும்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ கிச்சன் டீமுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டீம் பார்த்தா ஃபன்னாக தெரியாது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவனுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறவனை பார்த்தா ஃபன்னாக தெரியாது. ஸோ அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதைத்தான் இந்த ப்ரோமோவில் வந்துருக்குது. ஸோ யார் எவனை போட்டு அடிச்சுக்க போகிறான், எவனோட வேலையை எவன் கேவலமாக பேச போகிறான், எவனுக்கு எவன் வந்து பிடிக்காமல் போகிறான் அப்படிங்கிறலாம் இன்றைக்கி அப்புறம் தான் கண்டென்ட்டு. என்ன ஒன்று ஒரே ஒரு விஷயம், இப்போ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வரைக்கும் சோறு நின்று கிடக்குறாங்க. 12 மணி ஆகி போச்சு. இன்னும் இந்த டீமை பிரிக்கிற வேலையை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் 1 ஹவர் ஆகி போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நோக்கி நகரும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்கு. போன வாரம் வந்திருக்க இந்த ராஜா டாஸ்க்கை விட இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. திவாகர் இல்லாமல் போனதுனால கொஞ்சம் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டீமுக்குள்ளேயாச்சும் ஒற்றுமை இருக்குது. இப்போ கிச்சன் டீமு, ஃப்ளோர் டீமு, அந்த பாத்ரூம் க்ளீனிங் டீம்னா அந்த 3 டீமுக்குள்ளேயுமே ஒரு சின்ன சின்ன ஒற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ப்ரோமோவில் தெரிஞ்சுது. இதில் வந்து அந்த ஒற்றுமையை உடைக்கிறதுக்கான விஷயத்தை பிக் பாஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. அந்த உடைச்ச பிறகு என்னென்ன மாதிரி உருட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தப்போ, இந்த யார் அது எஃப்ஜே கிட்ட உட்காந்து அரோரா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அரோரா வந்து எப்படியாவது தன்னை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது. போன வாரம் வரைக்கும் கமருதீன்ட்டு பேசிட்டு இருந்துச்சா, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா கமருதீனுக்கும் இவளுக்கும் லவ் ட்ராக் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால காலையிலே உருட்ட ஆரம்பிச்சிச்சு. கமருதீன் வந்து என்ன தான் வந்து என்கிட்ட பேசினாலும், தோளில் கை போட்டு பேசினாலும், என்ன தான் பேசினாலும் எனக்கு வந்து அந்த ஃபீல் வராது, அந்த லவ்ங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் போகவே இல்லை, நான் ஃப்ரெண்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் பார்த்துன்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தன்னுடைய தராசை சமநிலைப்படுத்துது. போன வாட்டி தராசு மேலே ஏறுதா, இந்த வாட்டி இந்த பக்கம் ஏற்றிட்டோம்னா 2 பக்கம் தராசு சமநிலை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமேட்டு சரி தோளில் கை போட்டாலும் எதுவும் நினச்சிக்க மாட்டேன்னு சொன்னோடனே எஃப்ஜே வந்து தோளில் கை போட்டு சுற்றிட்டு கிடக்கான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற பேரில். ஸோ இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸுக்குள்ளே வந்து லவ்ங்கிற கண்டென்ட் வந்தாலே அது ஃபேக்கான கண்டென்ட் தான். யாருமே வந்து உண்மையாலாம் உட்காந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நேரம் கிடையாது. இந்த உள்ளுக்குள்ளே போனோன்னு 20 நாளில் லவ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி கிடையாது. வெறும் கேமராக்காக நடிக்கலாமே தவிர இந்த லவ்ங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே வர முடியாது. சும்மா ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். நிறைய பார்த்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அரோராவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துஷார், அப்புறமேட்டு கமருதீன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து வீட்டு தலையாக இருக்கான் அப்படிங்கிறனால அவன் நாமினேட் பண்ண முடியாமல் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இப்போது ஃப்ரீ ஹேண்டு. ஒரு வாரம் வந்து எஃப்ஜே கூட ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கு பிறகு என்னென்னா, வியன்னா ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த விஷயம் தான், தனியாக உட்காந்து பேசினேன். அப்புறம் அமித் போய் பேசிட்டு இருந்தாப்புல. அப்புறம் பார்வதிக்கு வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இப்போ டீம் டாஸ்க்குள்ளே போன வாட்டி எப்படி வந்து அந்த என்ன டாஸ்க்கு, அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் வந்து பார்வதி ஸ்கோர் பண்ணாமல் இந்த டாஸ்க்கில் எப்படியாவது மேக்கப் பண்ணி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பார்த்துட்டு நிறைய கவனிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. கேள்விகளை விட கொஞ்சம் கவனித்து பேசுகிற மாதிரி வந்து பார்வதி ஒரு ஃபார்மேட் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இல்லைன்னா கட்டம் கட்டிடுவாங்க அப்படிங்கிறது பார்வதிக்கு தெரியும். பிரஜின் வந்து இன்னும் அந்த அட்டகத்தியோட அந்த ஃபார்மேட்டில் தான் பேசினுங்கிறாப்புல. தான் வந்து ஒரு அந்த பேப்பர் ரவுடிம்பாங்களே அந்த மாதிரி பேப்பரில் பேர் வந்துட்டால் நான் ரவுடின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உருட்டிட்டு இருக்கிற மாதிரி அவரே சொல்லிட்டு இருக்காப்புல. ஆவுனா போய் பாத்ரூம் நின்று பேசும்போது கூட சொல்லிட்டுங்கிறாப்புல. இது மாதிரி என்கிட்ட வந்து நார்மலாக பேசினா நான் நார்மலாக பேசுவேன், என்கிட்ட வந்து பயங்கரமாக சத்தமாக பேசினா நான் சத்தமாக பேசுவேன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கான். என்றைக்கு தான் பிரஜின் வந்து நார்மல் மோடுக்கு வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திவாகர் வந்து தெளிவில்லாமல் உருட்டிட்டுருப்பார், தானே ஒரு புகழ்ந்து பேசிப்பார். இவர் என்ன கொஞ்சம் லைட் கார்ட்டட் வெர்ஷன் மாதிரி தெரியுது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு அவர் நம்பினுங்கிறாரு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த மாய வலைக்குள்ளேருந்து பிரஜின் வெளியே வந்தார்னா கொஞ்சம் உருப்பட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க இந்த 3 இதில் யார் வந்து பயங்கரமாக இருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி மார்க் போட்டிருக்காங்கல்ல, இல்லை யார் நல்ல மார்க் வாங்கி யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன்? கிச்சன் டீம் ஜெயிப்பாங்களா, இல்லை வந்து க்ளீனிங் டீம் ஜெயிப்பாங்களா, இல்லை பாத்ரூம் க்ளீனிங் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா, கிச்சன் டீம் தான் வழக்கம் போல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா, அதில ஒரு பிரச்சனை என்னன்னா, கிளீன் பண்ணுறது ஈஸி. ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது, பாத்ரூம் கிளீன் பண்ணுறது ஈஸி. ஆனா கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு அப்படிங்கிற அந்த குவாலிட்டி வச்சு தான் வந்து மேக்கப் பண்ண முடியும். அதை அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா, மேக்கப் பண்ணுறது கஷ்டம். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்ரூம் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டு இல்லை வந்து இந்த ஃப்ளோர் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ள தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தோணுறத நீங்க எழுதுங்க. நம்ம அடுத்த ப்ரோமோ பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். லைவ்ல என்ன உருப்படியா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.